வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஏலக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. மருத்துவ பயன்களுக்காக ஏலக்காய் இந்தியாவில் 5000 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. குறிப்பாக எல்லா ஏலக்காய்களுமே மருத்துவ நன்மைகள் நிறைந்துதாங்க இருக்குது. ஏலக்காயில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, கால்சியம், சோடியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, காப்பர், மேங்கனீஸ் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் இருக்குது. ஏலக்காய் குறித்த மருத்துவ நன்மைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மருத்துவ நன்மைக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு உயர்தர வேதிப்பொருளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வால்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெய், அதுதான் ஏலக்காய்க்கு பார்த்தீங்கன்னா அந்த வழுவழுப்பான ஒரு தன்மையை கொடுக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த நறுமணத்தையுமே கொடுக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கும் போது தான் ஏலக்காயை நம்ம டீ காஃபியில் கலந்து எடுத்துக்கிட்டோம், ஒரு கப் அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த வால்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெயிலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லை நம்ம நுகரும் பொழுது மன அழுத்தத்தில் நம்ம விடுபட்டுலாம். ஸோ ஏலக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக நம்ம பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நீரிழிவு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. நீரிழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை வியாதி பாதிப்பு கொண்டவர்கள் தங்களுடைய உண்ணக்கூடிய அந்த உணவுகளை மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், சர்க்கரை போன்ற அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. நார்சத்து போன்ற ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் தான் எடுத்துக்கணும். சுருக்கமாக சொன்னால் கடுமையான உணவு வழக்க நடைமுறைகளை அவங்க மேற்கொள்ளணும். ஒவ்வொரு உணவுமே பார்த்து தான் சாப்பிடணும். இனிப்பு சார்ந்த உணவுகளை அவங்க குறைக்கணும்னு சொல்லி டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க டீ காஃபியாக எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரைக்கு பதிலாக ஏலக்காயை தூளாக்கி அந்த தேநீரில் கலந்து அவங்க கொடுத்தீங்க, அவங்க எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு சரியான விகிதத்தில் அவங்களுக்கு இருக்கும். அதாவது கட்டுப்பாடோடு இருக்கும். நாளடைவில் அந்த சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்காமல் ஏலக்காயில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் பாதுகாத்துக்கொள்ளும். ஸோ சுகர் ப்ராப்ளத்தில் நீங்கள் விடுபட்டலாம். ஒருவேளை உங்களுக்கு இப்போ சுகர் ப்ராப்ளம் இல்லை, ஃபியூச்சர்லேயும் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து ஏலக்காயை உணவுகளில் எடுத்துட்டு வாங்க, டீ காஃபியில் பயன்படுத்துங்க. நீரிழிவு அப்படின்ற அந்த பேச்சுக்கு இடம் இருக்காது, நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. பற்கள் மற்றும் ஈறுகள் பலம் பெறுவதற்கு தொடர்ந்து நீங்கள் ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. பற்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளாதது குறிப்பாக சர்க்கரை பொருள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகம் சாப்பிட்றது, இதெல்லாம் சிலருக்கு பல் சொத்தை, வாய் துர்நாற்றம், ஈறு மற்றும் பற்கள் இருக்கக்கூடிய கிருமிகளால் வாய் மற்றும் பற்கள் சார்ந்த நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கு. தினமும் உணவு சாப்பிட்டு முடித்தவுடன் 1-2 ஏலக்காய்களை நம்ம வாயில் போட்டு மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா ஈறுகள் மற்றும் பற்கள் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுமே நமக்கு தீர்ந்து போயிடுங்க. இப்போ ஏலக்காய் நறுமணத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ அது என்ன பண்ணணும்னா அதில் இருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கள் அந்த உயர்தர கிருமி நாசினிகள் நம்முடைய ஈறுகளில் படும்பொழுதே கிருமிகள் அகற்றப்பட்டுவிடும். அந்த ரத்த கசிவெல்லாம் நமக்கு ஏற்படாது. பற்கள் இருக்கக்கூடிய கிருமிகளும் அழிக்கப்பட்டுவிடும். வாய் துர்நாற்றம் இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உமிழ் நீரினுடைய தரம் மேம்படும். பரிசொத்தை, பரிசுதைவை இது மாதிரி எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்தையுமே நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கு ஏலக்காய்களை எடுத்துக்கொள்ளலாங்க. வயிறு சார்ந்த நோய்கள்லேருந்து நீங்கள் விடுபடணும்னா ஏலக்காயை அப்பப்போ உங்களுடைய உணவுகளை பயன்படுத்தலாம். ஒரு மனிதனுக்கு உணவை செரித்து சக்தியை வழங்கக்கூடிய முக்கிய உறுப்பாக இருக்கக்கூடிய வயிறு, அதாவது அந்த செரிமான மண்டலம் சரியாக இருந்தாலே பெரும்பாலான நோய்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அது வழிவகை செய்யும். வயிற்றில் ஜீரண அமிலங்களினுடைய சமநிலையின்மை, வாயு தொல்லை, அஜீரணம், மலச்சிக்கல் போன்ற அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கி போகணும் அப்படின்னா சிறிதளவு ஏலக்காய்களை சர்க்கரையோடு சேர்த்து நல்லா பொடித்து தினமும் காலையில் பசும்பாலில் கலந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிறு சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுமே உங்களுக்கு நீங்கி போயிடுங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் கரெக்டாக டைஜஷன் ஆகும். டைஜஷன் ஆன அந்த ஃபுட்லேருந்து உங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள், அது வேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். குடல்கள்லையுமே அந்த கழிவுகள் தேங்காது. ஸோ அதையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். வயிறு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். ஒட்டுமொத்த வயிறு ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் அந்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் ஆரோக்கியமாக வைத்திருப்பீங்க. இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்புறுமல், வயிற்றுப்போக்கு என எதுவுமே உங்களுக்கு இருக்காது. மனநலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஏலக்காய்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி பண்ணிக்கலாங்க. மனம் நன்றாக இருந்துச்சுன்னா உடலுமே நமக்கு நன்றாக இருக்கும். மனதில் ஏற்படுகின்ற கவலை, கோபம், துக்கம், பயம் மற்றும் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், இந்த டெப்ரெஷன், ஆன்சைட்டி, ஸ்லீப்பிங் கரெக்டாக இருக்காது, இது எல்லாமே மனதை பாதிப்பதோடு உடல்நலத்தையுமே நமக்கு பாதிக்கும். இப்போ மனம் மிகுந்த அழுத்தம் கொண்டிருக்கக்கூடிய நேரங்களில் ஏலக்காய்களை போட்டு நம்ம தேநீர் பருகி வந்தோம் அப்படின்னா ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் ஏலக்காய்க்கு நறுமணத்தை கொடுக்கும். அப்போ அந்த நறுமணத்தை நம்ம நுகரும் பொழுது உடல் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு அதன் மூலமாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு பாயும். ஸோ நமக்கு மன அழுத்தம், தலைவலி, கோபம், துக்கம், பயம், கவலை இது மாதிரி எதுவுமே நமக்கு இருக்காதுங்க. இது என்ன பண்ணணும்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஏலக்காயில் இருக்கக்கூடிய அந்த ரசாயனங்கள்
உடலில் வந்து மூளை செல்களை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அமைதிப்படுத்தி மனம் மற்றும் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இருக்க நிலையை தளர்த்தி மனநிலையை மேம்படுத்தும். ஸோ நம்மளுடைய நரம்புகள் கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை சீரான உள்ள பாய்ச்சறதால ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வந்து நம்ம வந்து விடுபட்டு விடலாம். தொடர்ந்து ஏலக்காய்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏலக்காய்கள் கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.